தான் அண்ணன் ஈசனுக்கு பித்து பிடித்து திரிகிறாரே என மனம் கலங்கி உதிரம் சேர்த்த அந்த அன்னத்தை லட்சுமி அன்னபூரணியாக மாறி பிச்சையாய் கொடுக்கிறாள். பிரம்ம கபாலம் உண்கின்றது. அன்னத்தை உருளையாக பிடித்து நிலத்தில் போடுகிறாள். அன்னம் ருசி அறிந்த கபாலம் கீழே இறங்கிவிட்டது. ஈசன் தோஷம் நீங்கியது. அங்கிருந்த பார்வதி தேவி கையில் பற்றி கொண்டது. ஏனென்றால் சரஸ்வதியின் சாபம் பார்வதியை நோக்கிவிட்டது. கணவன் பித்து மனைவிக்கும் சேரும் என்பது சரஸ்வதி சாபம். அன்னை பார்வதிக்கும் பித்து பிடிக்க தொடங்கியது. அன்னை பார்வதி தேவி காளியாக மாறி ஆடுகிறாள். அங்கத்தில் அணிந்த ஆடை கிழிந்து எறிகிறாள். அவள் கந்த துணி பொறுக்கி கட்டுகிறாள் சித்தாங்கு. கொக்கு இறகொடித்து கோர்க்கிறாள் சித்தாங்கு. சித்தாங்கு ஆடை அணிந்து அகோர கோபத்துடன் 8 16 கைகளுடன் 32 விருது பாங்குடன் சூளம் ஒரு கையில், சுடற்பாசம் ஒரு கையில், பாசம் ஒரு கையில், வில் ஒரு கையில், அம்பு ஒரு கையில், மனோபாசம் ஒரு கையில், வீர சாட்டை ஒரு கையில், அக்கினி ஒரு கையில், கபாலம் ஒரு கையில், உடுக்கை ஒரு கையில், சூளாயுதம் ஒரு கையில், கஞ்சுதி ஒரு கையில்,